நடிகர் நாகேஷ் தமிழ் சினிமாவை தன் அசாத்திய நகைச்சுவையால் கட்டி போட்ட ஒரு உன்னத கலைஞன். இவர் வெறும் காமெடியன் மட்டுமல்ல, நாம் அறிந்து விடாத பல தகவல்கள் இவரை பற்றி உள்ளது. வாங்க பார்க்கலாம். நாகேஷின் இயற்பெயர் நாகேஸ்வரன். கன்னட பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவர். தாராபுரம் பகுதியில் கன்னடர்கள் வாழும் குறிஞ்சிப்பாடியில் பிறந்தார். தந்தை கர்நாடகா மாநிலம் பகுதியில் ரயில் நிலையத்தில் வேலை பார்த்தார். சிறுவயதில் நாகேஷை அவர்களது நண்பர்களால் குண்டுராவ் என்று அழைக்கப்பட்டாராம். அதுக்கப்புறம் தாராபுரத்தில் பள்ளி படிப்பையும் கோவையில் கல்லூரி படிப்பையும் முடித்தாரு. நாகேஷ்க்கு சிறு வயதிலிருந்தே நாடகங்கள் மேல் கொண்ட பற்றால் அமெச்சூர் நாடகங்களில் நடித்து வந்தார். மணியன் எழுதிய டாக்டர் நிர்மலா நாடகத்தில் இவர் தை தண்டபாணி என்ற கேரக்டர்லையும் நடித்தார். அது ஒரு நோயாளி வேடம். தை தை என்று குதித்தால் தை நாகேஷ் என்று, பின்னர் தாய் நாகேஷ் என்றும் அழைத்தனர். இவர் அறிமுகமான முதல் படம் தாமரை குளம் 1959 வெளியானது. ஸ்ரீதரின் காதலிக்க நேரமில்லை படத்தில் இவரது நடிப்பு பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கிளப்புச்சுன்னே சொல்லலாம். இதில் இவரோட ஜோடி மனோரமாவாக நடிச்சிருந்தாங்க. கே பாலச்சந்திரனின் சர்வசுந்தரம் இவரது திரையுலக வரலாற்றில் ஒரு மைல்கல்லுன்னே சொல்லலாம். திருவிளையாடலில் தருமையாக நடித்த இவரது கேரக்டரை இப்போது வரை மறக்க முடியாது. அதன்பின் எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் சக்கை போட்டிருக்காரு. கமலின் சிறந்த நண்பரும் அதே நேரம் இவரது தீவிர ரசிகரும் கூட. இவரது அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜ், மகளிர் மட்டும், அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம், தசவாதாரம் என நடித்து அத்தனை படங்களிலும் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி முத்திரை பதித்திருப்பார் நடிகர் நாகேஷ்.